1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் வச்சுட்டு அதில் பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா வாசனைக்கு 1 2 சும்மா கீறி போட்டுக்கோங்க. அதிலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பட்டை, பிரியாணி இலை, ரோஜா மொட்டுன்னு சொல்லுவாங்க, அது சும்மா 1 போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் நல்லா ஒரு 3/4 மணி நேரம் வேக வச்சு நல்லா வெந்துட்ட பிறகு எடுத்து இந்த மட்டன் வெந்த தண்ணி தனியாக, மட்டன் பீஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சட்டியில் சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மல்லி, தனியாக சொல்லுவோம்ல அது, வரமிளகா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து பட்டை, லவங்கம், மராத்தி மொக்கு எல்லாம் போட்டுட்டு பூண்டு இடிக்காமல் முழு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு இஞ்சி பூண்டு இது போட்டுட்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்குவோம். இதில் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் 1 கப் ஊற்றி அது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, மட்டன் வேக வச்ச தண்ணி அதை ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு மட்டனை போட்டு நல்லா கலந்து சுண்ட விட்டுட்டிங்கன்னா இதுதான் மட்டன் சுக்கா. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.